அண்மை செய்தி. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் தேர் சக்கரத்தில் சிக்கி கல்லூரி மாணவர் தற்போது உயிரிழந்துள்ளார். இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து தேரோட்டத்தின் போது தேர் சக்கரத்தில் சிக்கிய மாணவன் ஹர்ஷவர்தன் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சேலம் அரசு மருத்துவமனையில் மாணவன் ஹர்ஷவர்தன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்கள். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் வைகாசி விசாக தேர் திருவிழா கடந்த 10 நாட்களுக்கு முன் துவங்கி வெகு விமர்சையாக நடந்து வருகிறது. இதில் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று காலையில் துவங்கியது. இதில் பெரிய தேரை சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ், பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன், பால்வளத்துறை அமைச்சர் விஜயலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டு பெரிய தேரை வடம்பிடித்து இழுத்து தேரோட்டத்தில் திருச்செங்கோடு அருகே கூட்டப்பள்ளியைச் சேர்ந்த கோவிந்தராஜன் மகன் ஹர்ஷவர்தன் 19 கலந்து கொண்டார். இவர் அங்குள்ள KSR கல்லூரியில் PE 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் நண்பர்களுடன் சேர்ந்து தேர் இழுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அது மட்டுமின்றி தேருக்கு கட்டை போடுவதற்காக இருந்த இடத்தில் தேர் நிலையில் இருந்த இடதுபுறமாக இழுக்க ஆரம்பிக்கும் போது தேரின் அருகே நின்ற இவர் தேர் பின்புற சக்கரம் சுவரின் ஓரமாக நின்று கொண்டிருந்த நிலையில் ஹர்ஷவர்தன் சுவரோடு சேர்ந்து சக்கரத்தில் மாட்டியதில் நெஞ்சு பகுதியில் பலத்த அடிபட்டு அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் போராடினார். இதனால் அந்த பகுதியில் தேர் இழுக்கும் பணியில் ஈடுபட்டு உடனடியாக தேரை நிறுத்தி கூச்சலிடவே தீயணைப்புத்துறையினர் மற்றும் போலீசார் மற்றும் பொதுமக்கள் அவரை மீட்டு திருச்செங்கோடு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் ஆபத்தான நிலையில் இருப்பதால் அவரை உடனடியாக சேலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சை கொண்டு வந்தனர். இங்கு அவருக்கு சிகிச்சை அளித்த நிலையில் தற்போது 2 மணி அளவில் அவர் சிகிச்சை பலனின்றி பலியானார். மேல் சிகிச்சைக்கு அளிக்கப்பட்ட நிலையில் அவர் பலியான நிலையில் அவரின் உறவினர்கள் இங்கு கதறி அழும் காட்சிகளை காண முடிந்தது. அது மட்டுமின்றி அவரின் உடலுக்கு அமைச்சர்கள் அருண்ராஜ், லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் நேரில் அவரின் உடலை பார்த்து அஞ்சலி செலுத்துவதோடு உறவினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தனர். தற்போது அவரின் உடல் பிண பரிசோதனை அறிக்கை கொண்டு செல்வதற்காக தற்போது அவசர சிகிச்சை பிரிவில் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவரின் உடலை பார்ப்பதற்கு உறவினர்களை போலீசார் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் உள்ளே செல்லப்படாமல் தடுத்தனர். இதனால் மருத்துவமனை ஊழியர்களுக்கும் அவர் உறவினருக்கு வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த கல்லூரி மாணவன் உயிரிழந்த சம்பவம் திருச்செங்கோடு மட்டுமன்றி நாமக்கல் மாவட்டம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அவரின் உறவினர்களுக்கு அமைச்சர்கள் ஆறுதல் தெரிவித்த போதும் அவரின் உறவினர்கள் மிகுந்த சோகத்தில் உள்ளனர். இந்த சம்பவமானது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நிவேதிதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.